கன்னியாமாடத்து தோட்டத்திலயா வர? இரு இரு. ஓடி போகாதே பாம்பே, ஒன்னே தான் உதைக்க போறேன். இன்னைக்கு எவனவனெல்லாம் உள்ள பூந்துட்டாங்களே. ஏய் சாமியாரே, கன்னியாமாடத்து தோட்டத்துல ஆம்பளைங்க நுழையப்படாதுன்னு உத்தரவாயிருக்கு, தெரியுமா இல்லையா? அட, நீ கண்ணை மூடிக்கிட்டா எனக்கும் கண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்ட. ஏய் தாடி, பக்தா, இதுதான் பூலோகமா? பயப்படாதே மகனே. நீங்க எந்த லோகமுங்க? நேரே கைலாசத்தில் இருந்து வருகிறேன். கைலாசமா? சாமி, எனக்கு ஏதாச்சும் வரம் கொடுக்கணுங்க. என்ன வேண்டுமோ கேள் குழந்தாய். தோட்டத்திலே வேலை கிடைச்சிருக்குது, சம்பளமும் வருது. எனக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. அப்படியே ஆகட்டும். போன ஜென்மத்தில் உன் பட்ட மகிழ்ச்சியா இருந்த தேவி இப்பொழுது மாயேந்திரபுரியிலே ராஜகுருவின் பெண்ணாக பிறந்து பகவதி என்ற பெயருடன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். சாகரசிம்மா, நீ போய் அவளை அடைந்து சுகமாயிரு. சாமி, நான் வரம் கேட்டா வேற யாருக்க கொடுத்துட்டீங்களே. என் பேரு தாண்டவனுங்க. தெரியும் குழந்தாய். நீ போன ஜென்மத்திலே மாயேந்திரபுரியின் அரசன் சாகரசிம்மனா இருந்தாய். தெய்வ அபசாரத்தால் நீ ஒரு பக்கமும் உன் பட்ட மகிழ்ச்சி ஒரு பக்கமும் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். சீக்கிரம் போய் அவளை அடைந்து சுகம் பெறு. போ போ. கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்னும் சொல்லுங்க. இந்த தோட்டம் அரசாங்கத்தை சேர்ந்தது போல இருக்கிறதே. அடே, கண்டுபிடிச்சிட்டீங்களே. இது கன்னியாமாடத்தை சேர்ந்தது. அதனாலதான் உங்களை கூட விரட்டிட்டேன். ஆண்பாடியே அடிக்கப்படாதுன்னு உத்தரவு. ராசகுமாரி வாராங்கன்னா நாங்க கூட வெளியே போயிடணுமுங்க. நீ கூட வா. என்ன பரிதாபம். போன ஜென்மத்தில் பெரிய மண்டலாதிபனாக இருந்த நீ ராசகுமாரி மகாராஜாவை பார்க்கணும்னா கூட சுரங்க வழியாத்தான் போறது. ஊருக்கு கிழக்கே இருக்கிற ஆத்துல குளிக்க போகணும்னா கூட சுரங்கம்தான். நான் சொன்னேன்னு யாருகிட்டையும் சொல்லிடாதீங்க, என்ன பொண்ணு விடுவாங்க. அடச்சே, இன்னும் தோட்டக்கார பைய குத்தி விடலையே. சும்மா சொல்லுங்க, நானும் ஒரு ராசாத்தான். வர்ற பைய வரட்டும், பாத்துக்கிறேன். ஆமா, அவதான் நம்ம மகிஷி. அவ பேர் என்னமோ சொன்னீங்களே? பகவதி. பகவதி, ஆமா ஆமா ஆமா. அவ இப்போ நம்ம ராஜ்யத்துலதான் இருக்காளோ? அடியன் ராஜாத்தி, நீ என்ன காணாம எங்கெல்லாம் கிடந்து வாடுவியோ. இதோ வந்துட்டண்டி உன் மகாராஜா. அகோ வாரம்புள்ளாய் மதிமந்திரியாரே, நம்முடைய ராஜ்யத்தில் 4 சாஸ்திரம் 66 வேதம் எல்லோரும் சௌக்கியமா இருக்கிறாங்களா? மந்திரியே, மந்திரியே, மாநில மீது மனுஷர்கள் எல்லாம் வசிக்கின்றாரா? மந்திரியே. மன்னவனானாலும் மாடோட்டு சின்னவனானாலும், மன்னவனானாலும் மாடோட்டு சின்னவனானாலும், மண்ணில் முளைத்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதானே. மண்ணில் முளைத்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதானே. ஜென்மத்துடன் பிறந்த வசந்த சிவன் போகையிலே, ஜென்மத்துடன் பிறந்த வசந்த சிவன் போகையிலே, உம்மத்தன் சட்டையிலே கிழிந்தான் உள்ளங்கிழிவானே. உம்மத்தன் சட்டையிலே கிழிந்தான் உள்ளங்கிழிவானே.
பயப்பட்டியா தாடிக்கார பயமாவன? நேர கைலாசத்திலிருந்து வந்துட்டேல்ல. இரு நரகத்துல இடம் காலி பண்ணி வச்சிருக்கு. அவன்தான் யாரோ புண்ணியவா என் கையால முடிக்கிறதுக்காக இன்னொரு காலை விட்டு வச்சிருக்கான். காலை மாத்திரமா அவன் தலைய கூட வெள்ளரி பிஞ்ச முறிக்கிற மாதிரி. அப்பா பக்தா, இதுதான் பூலோகம். இங்கிருந்து நேர கைலாசத்துக்கு தான் பயணம். ஆமா, நான் தான் உங்க சாகர சிம்மன். வாங்க, அரமனைக்கே போயிருவோம். எழுந்துரு தாடி. அட ஐயோ இருக்காது, வர்றேன். ஐயோ பாவம். அல்ல சாமியார, ஏன் அப்படி இழுத்துட்டு வர? இவனா சாமியார்? நான் பட்ட கஷ்டம் எனக்கு இல்லையா தெரியும்? வழியில போற பைத்தியக்காரிய காட்டி இவதாண்டா உன் கொஞ்சாதின்னா நீ சும்மா இருப்பியா? நடடா ஒப்பம் அவன. நானும் நடந்திருக்கேன், நடப்பார பார்த்திருக்கேன். சாமி நடைய போல சாயல நான் கண்டதில்லை. தன்னே அப்படிதான் கை. ஐயோ ஐயோ அப்பா, பிராணம் போறதே. பயப்படாதே மகனே, வந்துட்டோம் கைலாசம்.